Taste the Daily. அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெருநாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்று வந்த 50 வயது நபர் உயிரிழந்துள்ளார். அதேபோல் ஒசூர் அருகே வீட்டின் முன்பு உறங்கிய நபரின் இடது கை மோதிர விரலின் ஒரு பகுதியை தெருநாய் கடித்து கவ்வி சென்றதில் பாதிக்கப்பட்ட நபர் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவங்கள் குறித்து செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த் பாபு, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். ஒசூரில் நேற்று வீட்டின் முன்பு உறங்கிக் கொண்டிருந்த நபரின் மோதிர விரலை கடித்து சென்ற தெருநாய். இந்த சம்பவத்தால் அவர் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது நாய் கடித்து சிகிச்சை பெற்றிருந்த 50 வயது நபர் நேற்று இரவு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த அவர் உயிரிழந்த சம்பவம் ஒசூர் பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து ஒசூர் பகுதியில் தெருநாய் கடித்து உயிரிழப்புகள் ஏற்படுவதும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் என தொடர்ந்து பொதுமக்களிடம் அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தென்கனிக்கோட்டை அருகே உள்ள நாற்றாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் முனி மல்லப்பா. இவர் தலை அருகே உள்ள தோட்ட நகரகாரம் கிராமத்தில் அவர் கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த இவர் கடந்த 27ஆம் தேதி எஸ்டேட் தோட்டத்திற்குள்ளாக சுற்றித் திரிந்த ஒரு திருநாயை விரட்ட முயன்ற போது முனிமல்லாப்பா அவரை முகத்தில் அந்த திருநாய் கடித்திருக்கிறது. அப்போது அவர் தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கர்நாடகாவில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு முனிமல்லாப்பாவிற்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. அப்போது அவர் தண்ணீரை பார்த்து பயந்ததாக தெரிகிறது. அவர் ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற நிலையில் நேற்று இரவு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்த போது அவர் சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் நேற்று தென்கனிக்கோட்டை அடுத்த வரகானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஓபிலியப்பா என்பவர் கட்டிட தொழிலாளியான இவர் தனது வீட்டின் முன்பாக வரகானப்பள்ளியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார். உறங்கிக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்று அவரது இடது கையின் மோதிர விரலை கடித்திருக்கிறது. அவர் அலறி அடித்தபடி எழுந்த போது அந்த விரலின் ஒரு பகுதியை நாய் கடித்து கவ்விக்கொண்டு ஓடி இருக்கிறது. இவர் ரத்தம் சொட்ட ஒசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தெருநாய்கள் கடித்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் உயிரிழப்பதும் தொடர்கதையாக உள்ள நிலையில் ஒசூர் பகுதியில் தெருநாய்களின் எண்ணிக்கை குறைக்கவோ அல்லது இது போல பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்கவோ அரசு போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த் பாபு.